உடலை பத்தி கேள்வி பண்றதுன்றது அது சார் கேள்வியே பண்ணி கேள்வி என்ன கேட்டோம் எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே, எல்லாரும் கேட்கிற கேள்வியை தானே நான் கேட்கிறேன். மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு கேள்வி அமைஞ்சிரும். இப்ப என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டோம், அதுக்கப்புறம் நான் கேட்கறேங்க. சார் நீங்க கேள்வி கேட்கறதானங்க பத்திரிகையாளர் வேலை. நீங்க எல்லாத்துக்கும் வரீங்க, நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க, உடனே நீங்க இந்த மன்னிப்பு கேட்க எதுக்கு இப்படி கேள்வி கேட்கறீங்க நான் சொல்லுங்க. படத்தோட நிகழ்ச்சியில அவங்களோட எடை பத்தி பேசணும்னு என்ன சார் எல்லாம் நீங்க இருக்கிற டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்க சார். முதல் கொஸ்டின் நட்சத்திர பேட்டின்னு ஒரு பிரபல டெய்லியில வருது. அதுல முதல் இடத்துல எடை, உங்கள் எடை, உங்கள் உயரம் என்ன, அதுக்கப்புறம் தான் மற்ற கேள்விகள் எடுத்து வேணா இப்ப சாம்பிள் காட்டவானே. நானும் 32 வருஷமா பத்திரிகை, 30 வருஷம் பத்திரிகை, 25 வருஷம் பத்திரிகை, இப்ப 7 வருஷமா தான் யூடியூப். என்ன தேவை இருக்குன்னு கேக்குறேன். சாதாரணமா கடந்து போயிருக்கலாம்னு சொல்றீங்கல்ல? ஆமா, நீங்க இத சாதாரணமா கடந்து போயிருக்கலாமே. எப்படி ஸ்டூபிட் கேள்வி கேட்க தெரியாதவன், சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர். ஏங்க முந்தானேத்தி வந்து இந்த நடிகைக்கு இவ்வளவு ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளரா சினிமாவுக்காக ஜெர்னலிசம் பண்ணிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? அந்த எடையை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ணணும் சார்? அவர் தூக்கி சுத்துறாரு சார். அப்பதானே படத்துக்கு நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்கு? இங்க ஏன் பிரஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்கு? படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே, எந்த மீடியாவிலும் வராம இருக்கட்டுமே, என்ன தேவை இருக்கு? சரி, நீங்க நியாயப்படுத்த விரும்புறீங்களா? நியாயப்படுத்துறதுன்னா சார் நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் நியாயப்படுத்தணும்? சார் பாடி ஷேமிங் நான் பண்ணல. பாடி ஷேமிங் எப்ப திரும்ப பண்ண? இந்த 2வது பிரஸ் மீட் நடந்ததுல அப்பதான் கேள்வி கேட்டேன். ஏன்? அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். எனக்கு ஒரு சமீபமாக ஒரு பெரும் சர்ச்சை, அதுக்கு வந்து காரணம் நான் இல்லை, அந்த நடிகை கௌரி கிஷன் தான் காரணம். ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன். நான் ஒரு 32 ஆண்டுகளாக 93 அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன். நான் வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை தான், டெய்லி, தினமலர், தினமணி, தினம் தந்தி, இப்படி எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன். வேற சொல்லலாமான்னு கூட தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபுல் லைஃப்பும் சினிமா பத்திரிகையாளராக தான் போயிருக்குது. நான் வந்து வேற எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சினிமா பத்திரிகையாளராக ஒரு விமர்சகராக இன்னைக்கு யூடியூபரில் மாதிரி இருக்கேன். இதுக்கு முன்னாடி பல பத்திரிகைகளில் விமர்சனம் இருக்கேன். அப்பெல்லாம் கூட ஒரு படம் பாதித்த இன்னைக்கு பல யூடியூபர்கள் பண்ணுற மாதிரி படத்தை வந்து மொத்தமாக யாரும் போகாதீங்க அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறவங்க கிடையாது. நான் அதில் இருக்க நிறைகளை குறைவாக சொல்லி நிறைய சொல்லி ரிவ்யூ பேசுகிறவன் தான் நான். அப்படிப்பட்டனா கேள்வி கேட்கறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன். இதை நான் வந்து தற்பெருமையெல்லாம் சொல்ல. ஆனால் 2 நாளாக எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இந்த நடிகை கௌரி கிஷனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பெரிய நடிகைகள்லேருந்து பெரிய நடிகர்கள்லேருந்து, இன்னும் சொல்ல போனால் நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் ப்ரெஸ் கிளப், பத்திரிகையாளர் மாமன்றம் அப்படின்னு இருக்குது சென்னையில். அதில் முன்னாடி நான் உறுப்பினர் இப்போ புதுப்பிக்காமல் விட்டேன். நான் வந்து இத்தனை வருஷமாக பத்திரிகையாளராக இருந்தாலும் எந்த ஒரு இதையும் இந்த சங்கத்தில் சேர்ந்தா இது கிடைக்கும், அந்த சங்கத்தில் சேர்ந்தா அது கிடைக்கும்னு சேர்ற ஆள் கிடையாது. நான் அதை கூட புதுப்பிக்கல, அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, ஆனால் அது பிரச்சனைக்குரிய கேள்வியே இல்லை. நான் என்ன கேட்டேன் ஏது கேட்டேங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்டையும், அதாவது இந்த சம்மந்தப்பட்ட என்கிட்டையும் ஒரு வார்த்தை, பத்திரிகையாளருங்கிறவங்க தீர விசாரித்து ஒரு கருத்தை வந்து பதிவிடணும், ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா இன்னும் நல்லா தீர விசாரிக்கணும். நானும் 71 ஆண்டு சங்கத்திற்கு, சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கடந்த 10 ஆண்டுகளாக. இங்கே எங்களுக்குள்ளார 2-3 சங்கங்கள் இருக்குது. அதில் உள்ள சிலர் ஏதோ சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு வந்து புரியல. ஏன்னா அது இல்லாமல் என்னை பற்றி இவங்க வந்து விசாரிக்காமல் யூடியூபர்னு இவர் இப்படி தான் கேள்வி கேட்பாருன்னு சொல்கிறது ரொம்ப, ஏன்னா என்னை வந்து மேடையிலேயே R. உதயகுமார், நிறைய பெரும் இயக்குநர்கள், பெரும் ஹீரோக்கள் என்னை பாராட்டிருக்காங்க. சார் எப்படி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, எப்படி சார் உங்கள் விமர்சனத்துக்கு இப்படி டைட்டில் வைக்கிறீங்கன்னு. இப்படிப்பட்ட நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன்? இதுதான் என்னுடைய கேள்வி. நேற்று அந்த அதர்ஸ் ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் அவங்க, இது வேற யாருக்கும் இன்னொரு சில சங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி ஒன்று நடந்திருந்தா படமே போடாமல் மன்னிப்பு கேட்டுட்டு படம் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை, பெருந்தன்மைக்கு சொன்னோம். ஏன்னா ஒரு படம் எவ்வளவு பெரிய முன்னாடி வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு படம் எடுத்து பாருங்கிறது தான் இது. எல்லாத்தோடையும் 10 கல்யாணம் பண்ணதுக்கு 15 வீடு கட்டினதுக்கு சமம் ஒரு படம் எடுக்கிறது.
வீடுனா சாதாரண வீடு இல்லை, நான் சொல்கிறது பங்களா டைப் வீடுகள். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கூட இருந்து பார்த்துருக்கேன். பல படங்களுக்கு நான் சினிமா நிருபருங்கிறனால பல படங்களுக்கு கியூபுக்கு இவங்க பணம் கட்ட போகிறப்பெல்லாம் கூட இருந்திருக்கிறேன் நான். இப்படிப்பட்ட என் நிலையை விசாரிக்காமலேயே எல்லோரும் வந்து மீடியாக்களில், எனக்கு மீடியாக்களில் ஒரு பக்கம் மீடியாக்களை பார்த்தா பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா மேனாக இருந்தோம், நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நடிகை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு செய்திகளை சில மீடியாக்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்க. இப்போ இங்கே குழி இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டேன்னு. அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு 4 நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸ் முன்னாடி நாள் ப்ரெஸ் ஷோ போட்டாங்க. அதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது. ஆடியோ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போது கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. ட்ரெய்லரை போட்டு காட்டினாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய அது வந்து சொன்ன டயத்தை விட்டு வழக்கமாக சினிமா நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும். என்னுடைய சிறப்பு குழந்தைய ஸ்கூல்லேருந்து வீட்டில், எனக்கு இதே ஏரியாவில் தான் வீடு, பிரசாத்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ ஃபோன் சம்மந்தப்பட்ட படத்தோடு, அண்ணா நீ வாண்ணா, நீ வந்தால் தானே கேள்வி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பப்ளிசிட்டி நபர்கிட்டேருந்து ஃபோன் வந்தோடனே சரி நம்ம வந்து இந்த சினிமாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரேன். வந்து உள்ளார நுழையிறேன். என்னை பார்த்தோன்னா அண்ணன் கார்த்தினா வந்துட்டாருன்னு நம்ம நண்பர்கள், நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் கேள்வி பதில் நேரம் ஆரம்பிக்குது. உள்ளே நுழைஞ்சோடனே யாரோ 2 கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்குது, அவங்களுக்குள்ளார வந்து ஏதோ ஸ்டெராய்டை செலுத்தி அவங்கள வந்து திருநம்பியா திருநங்கையாக மாற்றுறீங்கிற மாதிரி சீன்ஸ் வருது. இது ட்ரெய்லரை பார்த்ததுனால இப்போது நீங்கள்லாம் யூடியூப்பில் பெண்ணியம் காக்கிற கன்னியாவான்களாக பேசுனீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை, பார்த்துட்டு கேள்வி கேட்குறேன் நான். இந்த மாதிரி இருந்தது. இது என்ன கதை? இவங்க தான் அதர்ஸா? ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அடுத்த ஒரு கேரக்டர் அதர்ஸ் தான். இப்போ எனக்கு இவங்கெல்லாம் அதர்ஸ், இவங்களுக்கு நான் அதர்ஸ். இப்படி இதை தான் மீன் பண்ணுறீங்களா? இல்லை இப்படி இந்த கருவில் இப்படி பிறக்கிற குழந்தைங்கள, இந்த மாதிரி குறைபாடோடு பிறக்கிற குழந்தைகளை, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகிடும். என் பையனை நினச்சி சிறப்பு குழந்தை, அவனுக்கு 17 வயசாகுது, அவ்வளோ ஃபீல் எனக்குள்ளார இருக்குது. அப்படி பொறுப்பான ஒரு தகப்பனா ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் அவ்வளோ பார்த்து கேள்வி கேட்குற ஒருத்தனை எல்லா சேனல்லையும், குறிப்பாக யூடியூப்பில் டிவி சேனல்களில் 1-2 சேனல் தான் நமக்கு வந்து என் நிலையும் எடுத்து கூறியிருந்தாங்க. நான் கேட்ட கேள்வியை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ பேர் நான் சமூக வலைதளங்களில் அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ இதுவாக, உன் வீட்டில் பொண்ணு இல்லையா, புள்ள இல்லையா, என் வீட்டு பொண்ணோ இது வந்து நடிக்க வந்தவங்களே நான் தப்பாக சொல்லலை. நான் கேட்ட கேள்வி ஹீரோ கிட்ட அந்த ட்ரெய்லரில், அடுத்து இந்த கேள்விக்கு அவர் நல்ல ஒரு பதில் டைரக்டர் சொன்னார். அடுத்து ஹீரோ கிட்ட கேட்ட கேள்வி, அந்த பொண்ணை ட்ரெய்லரில் பார்த்து தூக்கி சுற்றுறீங்களே, அவங்க வந்து என்ன வெயிட் இருந்தாங்க? ஏன் இதை கேட்டேன்னா, சில சமயத்தில் ஹீரோக்கள் தூக்குறப்ப கீழே வந்துருக்கலாம், எத்தனை டேக் எடுத்துருக்கலாம். இது பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே, நான் வந்து வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை விகடன் மட்டும்தான். பாக்கி எல்லா பிரபல பத்திரிகைகளும், டெய்லி பத்திரிகை, மாத இதழ், வார இதழ் எல்லாத்துலேயும் வேலை பார்த்துருக்குறேன் நான், ஃப்ரீலான்சராகவோ ஸ்டாஃபாகவோ ஆரம்பிச்சு தொடங்கி. ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகையில் இருக்கிறவங்க கூட இந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு ஆண் சமூகத்துக்கு முன்னாடி கேரா பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், அப்படிலாம் இல்லைங்க. அந்த பெண் துணிச்சலாக உள்ளே வந்தாங்க. ப்ரெஸ் மீட்டையும் முடித்த பிறகு தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த 2வது ப்ரெஸ் மீட்டில், முதல் ப்ரெஸ் மீட்டில் நான் கேட்டது, இப்படி தூக்கி சுற்றுறீங்களே என்ன வெயிட் இருப்பாங்கன்னு சிரிச்சுட்டு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ளே வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார். இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி. அப்போயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கோபம் காட்ட நினைச்சது ஹீரோ கிட்ட. ஹீரோ தான் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் ஐ திங்க். என்ன புதுமுக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, இந்த நடிகை 96 நாயகி. இவங்க இது எல்லாமே பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லை. அப்போது நான் கேட்டது இந்த ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி இவங்கள்ட்ட நான் என்னங்க கேட்க முடியும்? டொனால்டு ட்ரம்ப்பை பற்றியும் பிரதமர் மோடிஜி பற்றியும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்கள பற்றியும் கேட்க முடியுமா? இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியல் பண்ணிட்டாங்களா? சினிமாவில் இன்னமும் மரத்தை சுற்றி டூயட் பாடுறதும் ஹீரோயினை தூக்குறதும் தான் இன்னமும் காட்சிப்படுத்துறீங்க. இந்த படம் கூட கிரைம் த்ரில்லர் படம், இதுலேயும் நீங்கள் டூயட் வைக்கிறீங்க. அப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை, தூக்குனீங்களே என்ன வெயிட்? அதுவும் நீங்கள் அக்கான்னு சொன்னீங்க, டைரக்டர் வேறு ஹீரோயினா கிடையாது, படம் முழுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. ஆனாலும் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குறேன். தூக்குனதுனால நான் விஜயகாந்த், சரத்குமார் இவங்களோட காலத்துலேருந்தே இருக்கேன். அவங்களாம் தூக்கிட்டு வந்து எப்பா தூக்க முடியலப்பா, அவ்வளோ வெயிட்டுப்பா, எப்பா எப்படிப்பா, இந்த ப்ரெஸ் மீட் என் சீனியர்கள்லாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன். நானும் பல கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த வெயிட்டு கேட்டதில் என்னங்க தப்பு?
இந்த பொண்ணுக்கு ஒன்று அவர் அக்கான்னு சொன்னதில் கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிருஷ்ணனுக்கு. அடுத்து ரெண்டாவதாக அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் டேரக்டர் இவங்க ஹீரோயினே இல்லை இதுன்ட்டு இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தாக்கி இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிருச்சு. இங்கே கேள்வி கேட்டால் அங்கே அவர் பதில் சொல்கிறார், நான் ஜிம் பாடி சார், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து ஒரு நாள் கழித்து பார்த்தா இந்த சினி உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் அந்த நிருபர் கேட்குறாரு, அந்த அதாவது நிருபர் கிடையாது அவர், ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி, அவர் ப்ரெஸ் பீப்புளெலாம் நாங்களாம் ப்ரெஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போது இந்த அம்மா வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு அவர்கிட்ட. அவர் கேட்குறாரு, இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி, எனக்கே ரொம்ப அங்கே ஒரு மாதிரி இருந்தது, நான் அப்படி என்ன கேட்டேன். ஹீரோயினை தூக்கி இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அது அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்களே பாருங்க, நான் தப்பாக கேட்டிருந்தா. அக்கா மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த பொண்ணோட மூஞ்சி மாறும் பாருங்க. இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கப்புறம் கௌரி கிருஷ்ணன்ட்டையும் சிலர் கேள்வி கேட்டாங்க. அப்போ கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது அந்த படக்குழுவினரால் படத்துக்கும் கௌரி கிருஷ்ணன் மார்க்கெட் இழந்த கௌரி கிருஷ்ணனுக்கும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புலேருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா? கேளுங்க. நீங்கள் பெண்ணியம் பேசுகிற இந்த கண்ணியவான்களுக்கெல்லாம் அப்படியே குரல் கொடுக்குறீங்க. இங்கே ஆணுக்கு உரிமையே இல்லையா? பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? என் நிலையை என் குடும்பத்தை தாக்குறீங்க. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே. என்ன இது ஒரு ஒன் சைடாக இருந்து மொத்த மீடியாக்களும் ஒரு சைடாக இருந்து இப்படி வந்து என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஒருத்தவன் வந்து கமெண்ட் போடுறான், 32 வருஷமா இதான் பண்ணி அப்படி கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறது? நான் என்னுடைய ரிவ்யூவெல்லாம் எடுத்து பாருங்க. என்ன அவங்க மட்டும்தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணுமா? நானும் என் யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. 32 வருஷம் இருந்திருக்கிறேன். இன்னைய வரைக்கும் இன்னைக்கு நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு கண்டன கடிதம், ஒரு வார்த்தை, நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளர், என்கிட்ட ஏன்பா அப்படிலாம் கேள்வி கேட்குற அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டியிருக்க போகிறேன். இதை வந்து இன்னொரு சேனலில் போய் ஸ்டூபிட் கொஸ்டின்னு, எனக்கு இவங்க தெரியாது, இவங்க ஒபிசிட்டிக்காக உடல் பருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க மன உளைச்சலில் இருந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அது இவங்களை பாதிச்சுட்டு இப்போ படத்தில் வந்து வழக்கத்தில் சொட்டா அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணால் எனக்கு லைட்டாக ஒரு ஜர்க் உள்ளே போயிட்டு வரும். ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு என்னுடைய கேள்வி பாதிச்சிருக்கும் போல் இருக்குது. அப்படி இவங்க நினச்சிருந்தா அங்கேயே ஏங்க இந்த மாதிரி கேட்காதீங்க, இது என்னங்க கேள்வி, இல்லை இதை எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க, வெயிட்டை சொல்ல மாட்டாங்க, வயசு சொல்ல மாட்டாங்க, அப்படி போயிருக்கலாம். இதை விட்டு வேறு சேனலில் போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பேரை வந்து பேட்டி எடுக்க இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி ஸ்டூபிட் கொஸ்டின், நான்சென்ஸ் கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னேன். என்னுடைய கல்லூரி படிப்பை நான் வந்து ஊட்டியில் படித்து முடிச்சிருக்கிறேன். எனக்கு ஸ்டூபிட்டுக்கு நான்சென்ஸுக்கெல்லாம் என்னன்னு தெரியாத அர்த்தம். எங்கள் அப்பா கெசடட் ஆஃபீஸர், 8 MA. அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தரம் தாழ்ந்து கேள்வியை கேட்பேனா? இத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களே, இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வி யார்ட்டுமே கேட்டதில்லை. என்னைக்கா ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குமே ஒழிய இந்த மாதிரி தரம் தாழ்ந்த இந்த கேள்வி இப்போ பார்த்தீங்க, நான் வீடியோ காட்டினேன், எங்கே இதில் தரம் தாழ்ந்துருக்கு? கை கிளறும். நடிகர்கிட்ட வெயிட் கேட்கலையா? நடிகரை நீ தூக்கியிருந்தா நடிகர்கிட்ட கேட்டிருப்போம், உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் நடிகரோட வெயிட் என்னன்னு. உன்னை தூக்குனது அந்த நடிகர், அதனால அவரை கேட்குறோம் இல்லைங்களா? இதில் என்ன தப்பு? இதை மறுநாள் இன்னைக்கு படம் முடிஞ்சோன்னா ப்ரெஸ் மீட்டு அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோடனே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்தேன். அப்போது ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட்டாக, இவங்க சொல்கிற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்கே ஆண்களாக கூடி இருக்கீங்களே, நான் மட்டும் தான் இருக்கேன், இப்படி கத்துறீங்களே, அதெல்லாம் சீன். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீன். அதெல்லாம் அதை பண்ணாதீங்க.
இன்னைக்கு பைல்வான் கூட பேசியிருக்கிறாரு, பத்திரிகையாளரை எதிர்த்துக்கிட்டு பண்ணாதீங்க, அவங்க பாவத்தை கொட்டிக்காதீங்கன்னு. ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் உயர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம். அதான் 32 வருஷமா என்னை பாராட்டாத நடிகர்களே கிடையாது. நான் அப்படி ஒரு தப்பை செய்வேனா? அப்போது அந்த கேள்வி, இது இந்த பொண்ணுக்கு காண்டானது அக்கான்னு ஹீரோ சொன்னதுனாலையும், ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில் சிரிப்பாங்க. 200 பேரில் ஒரு 10 பேர் தான் கேள்வி கேட்போம்னா அதில் நான் ஒரு ஹாஸ்யமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்க முடியும். அதுக்கு அந்த சிரிச்சோன்னே இவங்க பேசிக்காக மலையாள தமிழ்நாட்டில் படித்தேங்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல. இல்லைன்னா அவன் நம்ம வெயிட்டை கேட்குறான்னா இவனுக்கு நம்ம ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கோங்கிறது தெரிஞ்சு கேட்குறான்னு நினச்சிட்டாங்கன்னா, அதை அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் இல்லைம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கலாமா, நம்ம நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு இருக்கணும். வேற சேனலுக்கு போய் 32 வருஷமா கேள்வியின் நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிற என்ன, இதே இன்னைக்கு நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி என்னகிட்ட சமரசமாகி நான் முன்னாடி அதை பற்றி தான் ஒரு கேள்வி. அந்த சம்பவம் இருந்தப்போ நான் இருந்தேன், அது கிரீன் பார்க் ஹோட்டல் வந்து அதை தவிர இவர் எங்கேயும் போல. அப்படி இருக்கும்போது எப்படி அதை நடிகர் சங்கம் அதை குறிப்பிட்டு பேசுறாங்க? நம்ம கூடயே இருக்கிற இன்னும் 2 சங்கங்கள் இங்கே பத்திரிக்கை நீங்க உங்களுக்கு தெரியும், வெளியாளுங்க பேசுறது விடுங்க, நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே என்ன ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம 71 ஆண்டா சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். 31 வருஷமா அசைக்க முடியாத கேள்வியின் நாயகனா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னை தூக்கி வெளில போடணுங்கிறதுக்காக இந்த சொன்னவங்க நான் பத்திரிகையாளருங்கிறது சொல்லியிருக்கணும், என்னை யூடியூபராக மட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு எழுதுகோள் பிடிச்சி எழுதுறவனோட இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பத்திரிகைக்காரங்களா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்க மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. சினிமால பெண்களை அபியூஸ் பண்றாங்க, அதெல்லாம் வெளியே வரல. சாதாரண ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தாக்குற மாதிரி இருக்கா? அதாங்க, இது யாருடைய சதியில், இது என் நேரமா என்னன்னு எனக்கு தெரியல. இதை மூட நான் பாப்புலராக ஆகலாம், இல்லை வேற எது கூட ஆகலாம். ஆனால் என் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த நடிகை நான் பேசுகிறேன்னா 60 பேர் நம்ம இருந்தாலும் அவங்க கூட 2 பேர் நாங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு கமலா தேட்டரில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோவை போட்டு அங்கே நாங்கள் அன்னைக்கு வாய மூட்டிருந்தோம், தப்பு தானே. அந்த ஹீரோ என்கிட்ட சொல்லிட்டு போனதே வேற, அதை நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது. சார் எனக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு சார். ஹீரோ படத்தில் ஹீரோ, நிஜத்துல இப்படி கேட்குறாங்களே நம்ம படத்தில் அப்படின்றது அவர் உதறி இருக்குது. ஆனால் இப்போ பேசல நான் அங்கே வாய் கொடுத்துருக்கணும். இவர் அங்கே கொடுத்தாரு, அந்த டிவி சேனலுக்கு போனப்போ இவர் வாய் கொடுத்தாரு, நான் கண்டித்தேன். நீங்கள் வளர வேண்டிய ஹீரோ இந்த மாதிரி பேசாதீங்க, நான் தப்பான கொஸ்டின் கேட்கல, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்ட்டு. நான் இப்போ உங்களுடைய கேள்வி ஹீரோவை பார்த்துட்டு தான் இருந்தது, அந்த ஹீரோயின் பார்த்து. ஹீரோயின் நான் கேள்வியே கேட்கல ஜி. ஹீரோயின் நான் அந்த ஃபுல் வீடியோவும் கூட இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புறேன், நீங்களும் இதில் அதை பின் பண்ணி போடுங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்தது, ஏன்னா அதுதாங்க அவங்களோட ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியாதுங்க, புரியுது. அவங்களாம் இன்னைக்கு புது நடிகைகள் இல்லையா, நமக்கு முன்னாள் நடிகைகள்லாம் சில கதை தெரியும். என்னுடைய வருத்தம்லாம் என்னைய பிடிச்சி இந்த காய்ச்சிறீங்களே எடை என்னன்னு ஹீரோ தூக்குன ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு, இங்கே எத்தனை யூடியூபர்கள் சினிமாக்குள்ளாருன்ட்டு சினிமாக்காரங்களை எவ்வளோ மோசமா, நான் ஒரு ரிவ்யூவில் கூட ஜென்யூனான ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன் நான். உங்களை வச்சு அவங்க விளம்பரம் கிடைக்கிறாங்களா? இந்த பொண்ணு தேடுது மெயினா, படக்குழு இன்னைக்கு நடந்த சம்பவத்துல தேடுறாங்களோன்னு தோணுது. வழியில வந்தா ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்ல படம் நமக்கே ஆத்தாத்து போகுது. ஏன்னா இன்னைக்கு வீட்லயே நம்ம உட்காந்து படம் பாக்குற மாதிரி ஓட்டிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஓட்டிட்டுல வரப்போது நம்ம அங்க பாத்துக்கலாங்கிற மனநிலையில மக்கள் இருக்காங்களோ என்னவோ தெரியல. இவங்க தியேட்டர்ல ஓட வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டாங்களோ, அதுக்கு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், என்ன கான்ட்ரவர்சி பாடகி, என்ன முன்னாள் கதாநாயகி, இவங்க எல்லாம் பலியாயிட்டாங்க, என்ன பலி கொடுத்துட்டாங்க. இப்ப இன்டர்வியூ கேக்குற இடத்துல அவங்களே சொல்லி பேசுறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்றீங்களா? இல்ல அவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஒரு நாசருக்கோ, ஒரு குஷ்புக்கோ, ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர் விஜயகுமாருக்கோ நான் உங்களை எதாவது தப்பா பேசியிருக்கேன்னா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எனக்கு இவங்க மேலெல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க. இவங்கெல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்குறவங்க குரல் கொடுக்கட்டும், பெண் உரிமைக்காக குரல் கொடுங்க. ஏன்னா நான்லாம் பெண்ணை மதிக்காம போறேன், நான் தாய் வயிற்றுல பிறக்கல, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட இல்லை, நான் பொண்ணை பெற்றுக்கல இல்லைங்களா. ஆனா இவங்க எல்லாம், நான் பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா, என் குடும்பத்திலே எனக்கு மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை, என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு ஆம்பளை புள்ள தான். அந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தைய கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறேன்னா எப்படி ஒரு நடிக்க வந்த பொண்ணை இப்படி தப்பா கேட்பேன் நான்? நம்ம சுவாரஸ்யத்துக்காகவும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் நம்ம கேட்கணும். இதை பெருசா கான்ட்ரவர்சி ஆகுனது இந்த கதாநாயகி, அதுக்கு துணை போனது இந்த படக்குழுவினர். ஆனா அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் பேட்டிக்கு உட்காரும் போது அந்த கேள்வி கேளுங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னு நீங்க ஆமா இது பண்றீங்களா? அவங்க பப்ளிசிட்டி தெரிவிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவங்க 2வது தேதி இன்டர்வியூ போட்டாங்க, அது உங்களுக்கு தப்பா பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, பிஆர்ஓ தான் क्वेश्चन கேட்க சொன்னாங்க. ஆமா ஆமா.
ஏன் நீங்க 2ஆம் தேதி கண்டனம் தெரிவிக்கல பிஆர்ஓ மூலியமா? எப்படி அவங்களுக்கு தெரிவிக்க முடியும்? அடுத்த பிரஸ் மீட் வர்றப்பதான் கேட்க முடியும். இல்ல உங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்கல்ல. ஆமா சார், எனக்கு அந்த கதாநாயகரோட நம்பரோ ஏதோ வாங்குற பழக்கம் இல்ல. நான் இன்னைக்கு வந்து பிஆர்ஓ மூலியமா கண்டனம் இல்ல, தெரிவிச்சு எதுக்கு நான் தெரிவிக்கணுங்கிற அதான் பிரஸ் மீட் இருக்குது. அடுத்து பிரஸ் ஷோ 2 நாள்ல இருக்குது. பிரஸ் ஷோ அன்னைக்கு பிரஸ் மீட் வைக்க போறாங்க. தப்பு நடக்குதுன்னா உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா உடனே கண்டனம் தெரிவிக்கணும்ல சார். நான் ஏன் கண்டனம் தெரிவிக்கணுங்கிற அதான் நேற்று தெரிவிச்சேன். நேற்று பிரஸ் மீட்ல தெரிவிச்சோம். அதுதான் சவுண்ட் ஆச்சு. அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு இது எல்லாரும் வந்து என்னைய தப்பா சொல்றாங்க. நான் சத்தமா பேசினேன், போன வந்து அந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி பேச அப்படிலாம் பேசவே இல்லை. அங்க இருந்த பத்திரிகையாளர்ல 4-5 பேர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. பாக்கி 40 பேரும் அந்த பெண்ணுக்கு உறுதுணையா இருந்ததுனால தான் அந்த பெண் வந்து அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா, நான் ஒரு பெண் இத்தனை பேர் நின்று இப்படி கேட்குறீங்களா, உடனே பெண்ணியத்தை கையில் எடுக்கிறாங்க. பெண்ணுங்கிற அந்த இதை எல்லார் வீட்லையும் பெண் இருக்குது, எல்லார்கிட்டையும் பெண் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பேசுறவங்க, இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறவங்க, பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்குது, அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல. இவ்வளோ ஏங்க நம்ம இவர் கூல் சுரேஷ் அவர் மேடையில் ஒரு செயல் அவர் சாதாரணமாக செஞ்சாலும் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை வந்து கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதுவோ கண்டனம் தெரிவிக்கல. அவருக்கும் சப்போர்ட்டா இல்லை, அந்த பொண்ணு கேம்பையருக்கும் சப்போர்ட்டா இல்லாமல் இருந்தது. ஏன்? ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்றாரு? இதெல்லாம் சொல்லி தனிப்பட்ட முறையில கேட்டுக்கலாமே. எதுக்கு நான் தனிப்பட்ட முறையில்? அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசிருக்கலாமே. என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு அன்னைக்கு அந்த பிரஸ் மீட் முடிச்சோடனே என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே. இல்ல, அவங்க எப்படி தனிப்பட்ட முறையில பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து பொது மேடையில தான் வெயிட் தூக்குனீங்களே சார் இல்லையன்ற மாதிரி கேட்டீங்க. அப்புறம் அவங்க எப்படி தனிமுறையில சார் அங்கேயே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? யாரு நேத்து தானே பேச விடல. நேத்து சார் பிரஸ் ஷோ முடிஞ்ச பிறகு நேத்து தான் பேச விடல. அன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய அந்த பொண்ணு டீ கேட்டாங்க. சார் அன்னைக்கு பிரஸ் மீட் வந்து இந்த பிரஸ் நண்பர்களை கேளுங்க. பிஆர்ஓ மூலமா கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு கண்டனம் சார் நான் ஏன் சார் தெரிவிக்கணும்? எனக்கு பிரஸ் மீட் வர்றப்ப தான் நான் கேள்வி கேட்க முடியும். நான் எப்படி எதுக்கு என்ன வந்து தப்பா பேசிட்டாங்க, என்ன வந்து தப்பா பேசிட்டாங்க நான் ஏன் தெரிவிக்கணும்? தப்பா அடுத்து நம்ம முன்னாடி தானே வந்து நிக்கிறாங்க. நீங்க தான் வேணும்னே பண்ண மாதிரி தானே இருக்கு. இது நான் வேணும்னு பண்ணதா நீங்க சொல்லுவீங்க? நீங்க எப்படி நான் வேணும்னு பண்ணதா சொல்லுவீங்க? ஏன் என்னோட பேனரை கிழிச்சிருக்கிறாங்க, பட் அவங்கள நான் தப்பா பேசினதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி வேணும்னு பண்ணதா ஆகும்? இந்த மாதிரி வேணாலும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டிருக்கலாம். நீங்க ஏன் அந்த பாடி ஷேமிங் பண்ணலையேங்க? சார் நீங்க எப்ப வந்தீங்களா? அந்த பொண்ணை ஹீரோ அக்கா நான் ஒரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னாரு. அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன், உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டைரக்டர், ஹீரோயினே இல்லை கொஞ்ச நேரம் தான் வருவீங்க, ஹீரோயின்னா படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி இப்படிலாம் சொன்னாலும் நீங்க அந்த டூயட்ல வந்து தூக்கி சுத்துறீங்க. எவ்வளவு வெயிட் இருந்தாங்க? இத கேட்க நம்ம என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உடல் சார்ந்து கேட்கும்போது இது உடல் சார்ந்தா இல்லையா? நேத்து கேட்ட பாருங்க சார். கேட்கலன்றீங்க அப்ப யாரை பேசிங்க? இல்ல அவரு சார் அங்கேயே அவர்தான் நான் வந்து ஜிம்பாடி எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சார். கேள்வி இல்ல. சார் இது இன்னைக்கு இல்ல, நீங்க இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்தீங்க. சரத்குமார் விஜயகாந்த் காலத்துல இருந்து இந்த கேள்விகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துல இருந்து இருக்கு. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து பிரபகண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்கிறோம். சார் ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்கிறோம் சார். ஹீரோவை தூக்குனா ஹீரோயின் கேட்கிறோம். ஹீரோயினை பத்தியான கேள்வி தானே ஹீரோட்ட கேட்டிருக்கீங்க. ஆமா, என்ன தப்பா கேட்டேன்? ஏங்க இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்ப நான் தான் சொன்னேன், எனக்கு சொட்ட வழுக்கன்னு படத்துல கமெண்ட் வந்தா கொஞ்சம் முழுக்குன்னு ஒரு கோவம் வரும். அடுத்த நிமிஷம் அதை மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போன் பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். எனக்கு தெரியாது தெரியாதப்ப இவங்க ஃபீல் பண்றீங்க அன்னைக்கு தெரியாது. அப்போ ஒரு வார்த்தை போன் பண்ணி தெரியாது. தப்பே இல்லன்றீங்களே, நீங்க ஏன் இவ்வளவு பெரிய விவாதமா இது மாறிட்டு இருக்கு? சமூக ஊடகங்கள் மாறுது. இங்க இருக்கிற ஊடகங்கள் தான் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இங்க இருக்கிற ஊடகங்கள் ஏஎன்ஐ, என்டிடிவி இவங்க எல்லாம் ஏன் நியூஸ் போட்டுருக்காங்க சார்? இங்க இருந்து ஃபாலோ அப் ஆகி போகுது சார். இங்க வர்றது இங்க என்டிடிவி டெய்லி வர்றாங்களா? இல்லையே சார். நீங்க பேசுறது சார் படம் ப்ரமோஷனுக்காக இந்த பிஆர்ஓ தான் கேள்வி கேட்கறான்னு சொன்னீங்களா நீங்க? ஆமா. இந்த கேள்வி அவங்க தான் கேட்க சொன்னாங்களா? இந்த கேள்வி அவங்க கேட்க சொல்லுங்க சார். கேள்வி ஏதாவது கேளுங்க. ஏன்னா நான் நல்ல கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். 32 வருஷமா என் கேள்வியை தான் எடுத்து எல்லா மீடியாவிலையும் போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த பெண் காரணம்.
அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது. சரிங்க சார், இந்த இஷ்யூவை வச்சு பெரிய கிரியேட் பண்றாங்க, இது போயிட்டே இருக்கு. இதை இன்னையோட க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். நான் ரெடிங்க. அவங்க போய் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பேசிருக்காங்க, ஒரு சேனலா பேசுறாங்க. எப்படி இந்த விஷயத்தை ஒரு பத்திரிகையாளர் இத்தனை மீடியா கூட்டு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை வந்து டோட்டலா ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மன்னிப்பு. நேத்தி தான் நான் அவங்கள பாடி ஷேமிங்க்கு பேசினேன். என்ன தெரியுமா, அதுவும் உணர்வு மேடம், எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்ல. இன்னைக்கு கேட்டேன் பாருங்க, 2 பேரும் ஏன் ஜோடியா போட்டீங்க, இவர் அவ்வளவு ஹைட்டா இருக்காரு, இவங்க இவ்வளவு குள்ளமா இருக்காங்க, ஏன் ஜோடியா போட்டீங்க டைரக்டர் கேட்டாங்க. அப்படி பார்த்தாங்க. அப்பதான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்கறேன் தெரியுமா, இதுதாங்க பாடி ஷேமிங். அன்னைக்கு நான் கேட்டதுல எந்த பாடி ஷேமிங்கும் இல்ல. முதல்ல தமிழை தரவாப்பட்டு, நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்க. தாய்மொழினா அது உள்ளார உள்ளது. என்ன வீடியோ? ஆமா பார்த்தேன். என்ன அதுக்கான அவங்க விளக்கமே நீங்க கொடுக்க விடல, ஏன் கொடுக்க விடல? பேசவே விடல அவங்கள. நான் நிறுத்தின பிறகு அவங்க பேசல, போதுட்டாங்க. உங்களை ஒருத்தங்க அப்படி வந்து ஸ்டூபிட்டா கொஸ்டின் கேக்குறான், சென்ஸ் இல்லாம கேள்வி கேட்கறான்னு 35 வருஷம் இருந்த பிறகு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்து அப்படி அது உங்க மனநிலை இல்லைங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரிவிக்கணும்னு தெரிவிச்சேங்க. இப்போ வரைக்குமே பேசுனது வந்து நீங்க பேசுறது சரின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே தப்புன்னு தான் சொல்றாங்க. சார் என்ன எல்லாருமே யாரு? நீங்க பண்ணது தப்பு தான் சார். இல்ல எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. ஒரு பெண்ணோட உடலை பத்தி கேள்வி பண்றதுன்றது அது தப்பு. சார் கேள்வியே பண்ணி கேள்வி என்ன கேட்டோம்? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கேள்வி கேட்டா ஒரு இதை நேரடியா தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்க ஒரு பயோடேட்டா அனுப்புறப்ப இவ்வளவு ஹைட் அனுப்புறது இல்லையா நடிகைகள்? வாய்ப்பு கேட்கறப்ப ஒரு கமாண்ட்ன்றது நேரடியா தான் தாக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த வீடியோ பாத்தீங்க, நீங்க இப்ப வந்தீங்க ஜி, இந்த வீடியோ பாத்தீங்களா? நான் என்ன क्वेश्चन கேட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. டைரக்டரும் ஹீரோ அக்கா இல்ல சார், ஹீரோ அக்கான்டாரு. அங்கேயே இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, என்கிட்ட காட்டுது. அதுவும் அந்த ஸ்பாட்ல காட்டல, அங்க நல்லா சிரிச்சுட்டு தான் போச்சு. இங்க இருக்கிற மீடியாக்காரங்க அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு சிரிச்சுட்டு போச்சு. அப்படிங்க போச்சு. அவங்க வந்து நான் தம்பியா நினைக்கல அப்படின்னாங்க. அவங்க தம்பியா நினைக்கலன்னு சொன்னாங்க. நினைக்கல அவர் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நேத்து பேசும்போதே என்ன பேசவே விடல, டார்கெட் பண்ணி அந்த क्वेश्चन கேக்குறாரு. ஆமா இவங்க தான் பேச சார், இவங்க தான் பேச வேண்டியதுல யூடியூப்ல போய் பேசிட்டாங்களே. புரியுதுல உங்களுக்கு? இவங்க தான் பேசிட்டாங்களே, நான் தானே பேசணும். அப்ப நேத்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல டார்கெட் பண்ணி கேட்டாங்க சார். அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல சார். திருப்பி நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல. பத்திரிகையாளர் கார்த்திக் சார் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த பிரஸ் மீட் எதுக்காக வச்சீங்க, என்ன விளக்கம் கொடுக்குது? இது விளக்கம் தெளிவா சொல்லுங்க. இந்த பிரஸ் மீட் வந்து என்ன பத்தி நானும் ஒரு மீடியாக்காரன், 32 வருஷமா நான் வேலை பார்க்காத பத்திரிகை இல்லை அப்படின்றப்போ என்னையே தாக்குற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாக்கள்ல செய்தி போடுறீங்க. என்ன அது வந்து என்னன்னு உண்மையை தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுக்கறதுதான். நான் கேட்டது ஹீரோ கிட்ட ரொம்ப சாதாரணமா ஜாலியா கொஸ்டின். அந்த அம்மாவுக்கு 2 விஷயத்துல டென்ஷன் ஆச்சுங்க. நான் கேள்வி கேட்டோம்னா மீடியா அத்தனை பேரும் சிரிச்சாங்க. இது வழக்கமா நடக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹாசியமாவும் சுவாரஸ்யமாவும் கேள்வி கேட்கறால அது வழக்கமா நடக்கும். அதுக்கு மொழி புரியாததுனால உடனே அவங்க சென்னையில தான் படிச்சாங்க, தமிழ்ல படிச்சாங்க. எனக்கு கூட நான் ஊட்டியில படிச்சேன், மலையாளிஸ் தான் என் ரூம்மேட், எனக்கு மலையாளம் தெரியும். பட் மலையாளத்தோட உள்ளர்த்தம் தெரியுமா எனக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. அதை புரிஞ்சிக்காதனாலதான் உங்களுக்கு இந்த கோபம். கேட்டது ஹீரோ, கோவப்பட்டது என் மீது. இதுதான் சார். ஒண்ணு இல்ல சார், இப்போ விமர்சனம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களால உணர முடியுது. உங்களாலையும் பாதிக்கப்பட்டீங்க, நீங்களும் சொல்றீங்க. சரி, ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய சின்ன வயது தான் அவங்க. நீ தங்கச்சியா நினைச்சிட்டு ஒரு சாரின்னு ஒரு கேட்கலாம். உங்க கேள்விக்கே வரேன். ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயது. சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு? பெரியவங்க பக்குவம் அதான் பெரியவங்க கேட்கணும். உங்க கேள்வி எதுவும் நான் பாருங்க, பக்குவம் அதிகம். 32 வருஷமா ஃபீல்ட்ல இருக்க சொல்றீங்க. நான் ஏன் கேட்கணும்? நான் தவறு பண்ணிருந்தா அவங்க தான் தவறு பண்ணிருக்காங்க, இதை ப்ரொபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. நான் தவறே பண்ணல. நான் சாதாரணமான கொஸ்டின். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கேள்வியில என்ன தப்புன்னு கேளுங்க. இல்ல இதுல ஒரு தப்பு நடந்துருச்சு. இதுல என்ன ஈகோ? யார் வேணாலும் சார், எனக்கு ஈகோவே இல்லையே. இத வந்து நடிகைக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். நடிகைக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் எடுத்து கேட்கிறேன். அவங்க கேட்டு பாருங்க, பத்திரிகையாளருக்கு மன்னிப்பு கேட்கணும். கார்த்திக் சார், நீங்க ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஜாலியா கேட்பீங்க, அதெல்லாம் இஷ்யூ ஆகாது. இது மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய இஷ்யூ? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் இல்ல, மார்க்கெட்டை டெப்த் பண்ணிக்கிறதுக்காக இதை பெருசு படுத்திட்டு இருக்காங்க. இந்த படம் ஒண்ணுங்கிறதுக்காக பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை.
அவங்களுக்கு ரொம்ப நாளா வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க ரொம்ப நாளா வாய்ப்பு இல்லாம தான் இருக்காங்களா? மேடையில மட்டும் பத்திரிகையாளர்களால தான் எல்லாம் பேசிட்டு அதர்சம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதுல ஒரே ஒரு விஷயம், இதுல எனக்கு வந்து யாரோ கண்டனம் தெரிவிச்சாங்க, அதெல்லாம் வருத்தம் இல்ல. பிரஸ் கிளப்ல இருந்து கண்டனம் வந்தது. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. பிரஸ் கிளப்ங்கிறது பத்திரிகையாளர்களோட நலனுக்கு. என்னகிட்ட நான் தப்பே பண்ணிருக்கிறதா அவங்க நினைச்சாலும் என்கிட்ட போன் பண்ணி ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். பிரஸ் கிளப்ங்கிறது நமக்கானது. அது நடிகர் சங்கமா செயல்பட்டு இருக்குது. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதே பிரஸ் கிளப்பால தான் நான் உயிர் பழைச்சேன் 2வது கொரோனா அலையில. அப்ப இருந்த அந்த பாரதி தமிழ்ங்கிற அந்த செயலாளரோ தலைவரோ அவரு என்னை யாருன்னே தெரியாது. நான் பிரஸ் கிளப் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெம்பர், அப்புறம் புதுப்பிக்காம விட்டேன். அவரு உட்காந்த வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து என்ன தூக்கிட்டு வந்து ஜிஹெச்ல சேர்த்து அருமையான ட்ரீட்மெண்ட். இதே டிஎம்கே கவர்மெண்ட்ல வேற லெவல்ல இருந்து எம்பி மினிஸ்டர் எல்லாம் பேசினாங்க. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நான் தப்பானவனா தெரிவிட்டேனேங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். எல்லாரும்